ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆரோ. இன்றைக்கி மறுபடியும் ஒரு வீடியோ Mentee அகாடமியிலேருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலா. ஒரு அஸ்பைரிங் ஃபோட்டோகிராஃபராக இருந்துட்டு இப்போ UIUX டிசைனராக அவரோட கெரியரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. கரண்ட்லி இஸ் ஸ்டடிங் இன் அவர் அகாடமி. ஸோ இது வரையும் அவருடைய லேர்னிங் எப்படி போச்சு, என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் இது வரையும் பண்ணியிருக்கிறாரு சொல்லிட்டு அவரோட சைட்லேருந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம கேட்க போகிறோம். ஹாய் பாலா, வெல்கம் டு Mentee அகாடமி. ஸோ உங்களை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லிவிடுங்க ஆடியன்ஸ் கிட்ட. என் பேர் பாலா. நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் தான். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 11th வந்து ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்டு. அதுக்கப்புறம் 11th முடிச்சுட்டு ட்ராப் அவுட் ஆனோடனே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதுக்கப்புறம் டிப்ளமா படித்தேன். மெக்கானிக்கல் தான் படித்தேன். மெக்கானிக்கல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி அதுவும் மெக்கானிக்கல் தான். பிடெக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இதுலேயே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன். அந்த கம்பெனி வந்து நான் ஒரு ட்ரெயினை தான் ஜாயின் பண்ணேன் மெக்கானிக்கல் கோர் இதுலேயே. ஆனால் எனக்கு வந்து ஒர்க்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் மெக்கானிக்கலில் வந்து உங்களுக்கு க்ரோத் வந்து அவ்வளோவா இருக்காது. சேலரி வந்து உங்களுக்கு வந்து ஹைக்லாம் போட மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்ததால் ஒரு மாதிரி ஒர்க் ப்ரெஷரும் அதிகமாக இருந்தது. அங்கே அதுமாதிரி ஓட்டிலாம் பண்ணாலும் அங்கே வந்து அதுக்கு தனியாக எதுவும் அலவன்ஸ்லாம் கிடையாது. அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டு இருந்தது. ஆனால் ஒர்க் பண்ணி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எக்ஸாம் போக சொன்னாங்க. எங்களால் இன்ட்ரெஸ்ட் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமில். இருந்தாலும் வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கையும் குவிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1 year ட்ரை பண்ணேன், படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நிறைய எக்ஸாம், அந்த ரயில்வே, அப்புறம் வந்து அப்புறம் SSC அந்த மாதிரி நிறைய எக்ஸாம் ட்ரை பண்ணேன். பாண்டிச்சேரி எக்ஸாமும் ட்ரை பண்ணேன், ஆனால் கிடைக்கல. ரொம்ப அப்புறம் இதுவாகிட்டு அப்படியே படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்து இங்கே ஆல்ரெடி ஒருத்தர் வந்து படிச்சுட்டு இருந்தார் UIUX. அவர் தான் வந்து சொன்னார் இந்த மாதிரி ஐடி. அவர் வந்து முன்னாடியே சொன்னார் ஜாயின் பண்ணும்போது ஐடின்னு சொன்னார் தவிர டிசைன். ஆனால் டிசைனில் வந்து நான் ஃபோட்டோகிராஃபி எனக்கு இன்ட்ரெஸ்ட். அதனால் வந்து டிசைன்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இந்த எடிட் பண்ணுறது, ஃபோனில் எடிட் பண்ணுறது, அப்புறம் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணுறதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் அவர் வந்து இது டீட்டெயிலாக சொல்லலை. நான் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் படித்து கவர்மெண்ட் தான் ட்ரை பண்ணி முடிச்சது அப்புறம் தான் வந்து அவருக்கு கொஞ்சம் சொல்ல தான் எனக்கு டிசைன் இருக்குது, UIUXனா UX டிசைனுக்கு அப்போ தான் தெரியும். அப்புறம் வந்து கேட்டு சாக்கிட்ட வந்து கிளாஸ் பற்றி கேட்டேன். அவர் வந்து சொன்னோடனே சரி ஓகே ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி படித்தேன். நல்லா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பயம் இருந்தது, நம்மளால் படிச்சிட முடியுமா, தேரியும் கொஞ்சம் வரும் டிசைனில், அந்த தேரியும் அப்புறம் படிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக பயம்லாம் போய் ஈஸியாக தான் இருந்தது. தெரியும் அந்த UIUXலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். டிசைனை விட UIUX வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் UX. அதுக்கப்புறம் UX நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் UX முடிஞ்சு UI படித்து முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் முக்கிய தான் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ப்ராஜெக்ட் வந்தோடனே அது கொஞ்சம் எப்படி பண்ணணும் ப்ராஜெக்ட் தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா எங்கெங்கே இது பண்ணணும், கலர்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரீடிசைன் ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அடுத்து வந்து கோடிங்கும் கொஞ்சம் முக்கியன்றதால HTML அப்புறம் CSS இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கற்றுட்டு இருக்கேன் சைடில். அது HTML கற்று கொஞ்சம் பேசிக்ஸ் இப்போ தெரியும். HTML ஏதாவது இப்போது பேசிக் எங்கே என்ன டேக் வரும் அதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் சில தெரியும். இப்போ வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். கால் வரும், ஆனால் அப்ளை பண்ணுவேன். ஆனால் மெயில் வந்து அவ்வளோவா ரெஸ்பான்ஸ் திரும்ப வராது. ஒரு சிலது வந்து ரெஸ்பான்ஸ் வரும், அது மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகலாம் அப்படின்னு வரும். அந்த மெயில் வந்தாலும் பரவாயில்ல, சிலது மெயிலே வராது. அதுதான் இன்னும் கொஞ்சம் கடுப்பாகும். ஆக்சுவலி இப்போது 2 விஷயம் இருக்குது. நான் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்ட வரையும் மற்ற அகாடமியில் படித்தவங்களுக்குலாம் காலே வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது ஒரு HR கிட்டேருந்து காலே வராமல் நீங்கள் எப்படி டிசைனர் ஆக முடியும், இல்லை ஜாப்குள்ளே போக முடியும்? அட்லீஸ்ட் உங்களுக்கு காலாவது வருது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸாவது வருதுன்றதுனால நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ப்ராக்ரஸில் இருக்கீங்க. கண்டிப்பாக இன்னும் 2 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ராக் பண்ணிடுவீங்க. இன்னொரு சைட்லேருந்து கொடுக்குற சஜஷன். அதுவும் இல்லாமல் கோடிங்லாம் வேறு படிக்கிறீங்க. ஸோ அதனால் சூப்பர். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்குள்ளே நான் வந்திருக்கேன் இப்போதைக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ ஆரம்பத்தில் வந்து UIUXனால் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஐடியா இருந்துச்சு? நீங்கள் என்கிட்ட என்கொயரிக்கு வந்தீங்க, இந்த மாதிரி நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன தாட் ப்ராசஸில் இருந்தீங்க? UIனா என்ன, UXனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன யோசிச்சு வச்சுருந்துருப்பீங்களே, அது என்னென்னு யோசிச்சிங்க நீங்கள்? UIXனா ஒரு டிசைன் அப்படி எனக்கு ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லை. ஐடினாலே கோடிங்கு எனக்கு படிக்கணும்னு எனக்கு ஆசை இருந்தது. ஆனால் அந்த டைம் இல்லை. நான் வந்து 21 பாஸ்ட் அவுட் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் அப்பயே எனக்கு வந்து 22 ஆகிடுச்சு ஏஜ்.
அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் வந்து கம்பெனியில் வேலை செஞ்சேன், 23 ஆச்சு. அதுக்கப்புறம் 1 இயர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ண 24 ஆயிடுச்சு. அதனால திரும்ப வந்து என்னால் படிக்கணும், ஒரு வருஷம் உட்காந்து திரும்ப கோடிங்லாம் படித்து அதை கற்றுன்னு கோடிங்கில் வந்து நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லி நான் டிசைன் வந்து 3 months to 6 months அது மாதிரி டைம் ஆகும் கற்றுக்க. சரி இது ஓகே, நமக்கு ஏற்கனவே ஆல்ரெடி எனக்கு டிசைன்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் எனக்கு ஆல்ரெடி இந்த ஃபோட்டோஷாப்லாம் கற்றுக்கணும்னு ஆசை. ஆனால் அதுக்கு தெரியாமல் இது பண்ணல. அப்போ அப்படியே அந்த காலேஜ் டைம் ஸ்கூல் டைம்லலாம் வந்து அப்படியே ஜாலியாக இருந்துட்டு அப்படியே முடிஞ்சிருச்சு அது. ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஃபோட்டோஷாப்லாம் பேசிக்ஸ் தெரியும், ஃபோட்டோஷாப்பில் பேசிக் தெரியும், லைட் ரொம்ப கொஞ்சம் நல்லாவே தெரியும். அதனால டிசைன் சொன்ன உடனே சரி ஓகே நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்தது. அதனால நான் வந்து டிசைனுக்குள்ளே வந்துட்டீங்க. சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிமென்டி அகாடமியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் எவ்வளோ அகாடமியை பார்த்துருப்பீங்க, டிமென்டி அகாடமி என்ன பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு டிமென்டினா எப்படி பார்க்குறேன்னா ஒர்க் வித் டிசைன். இப்படி இவங்க ஒர்க்கும் சொல்லி தருவாங்க, எப்படி ஒர்க் பண்ணணும், கம்பெனியில் போனால் எப்படி ஒர்க் பண்ணணும், ஐடி வந்து சரௌண்டிங் எப்படி இருக்கும் அதுவும் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் அதாவது கோர்ஸும் சொல்லி தருவாங்க. நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறதும் பார்க்கலாம். இப்போ கிராஜுவேஷன் டே அப்போலாம் வந்து வெளியே வந்து ஜூரி மெம்பர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, மென்டார்ஸு, அதை ஏற்கனவே அலுமினி ஸ்டூடெண்ட்லாம் வந்துருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் வந்து சஜஷன் கேட்கலாம், ப்ராஜெக்டை காட்டி இப்படி இது இன்னும் என்ன பண்ணலாம் ப்ராஜெக்டில் அதெல்லாம் நான் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேரை மீட் பண்ணலாம். இங்கே ஹெல்ப்னா ஏதாவது வந்து இப்போ நிறையா பண்ணுவாங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கூட உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி நான் முன்னாடி கேட்ட வரைக்கும் வெளியே படித்தவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஆல்ரெடி ஒருத்தருக்கு நான் கேட்டதுக்கு வந்து அவர் வந்து ஆல்ரெடி 2 கிளாஸ் முடிச்சேன், யூஐ போயிட்டு வந்தேன், செட் ஆகலன்ட்டு பாதிலே வந்துட்டேன், ஃபீஸ் 20,000 கட்டிட்டேன், திரும்ப இங்கே வந்து படிக்கிறேன், அப்படி தான் நிறையா பேர் இங்கே வந்து படிக்கிறாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே படித்து அவங்களுக்கு வந்து அங்கே பிடிக்காம ஒழுங்கு சொல்லித்தராமல் சில பேர் சொல்கிறாங்க எனக்கு சிக்மா மட்டும் தான் சொல்லி தந்தாங்க, அதுதான் யூஐ யூஎக்ஸு, சிக்மா கற்றுனாலே வேலை கிடச்சிரும் அப்படிலாம் சொன்னாங்க ஒருத்தங்க வந்து. அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு யூஎக்ஸ்னா என்னன்னே தெரியல, யூஐ மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், டிசைன் மட்டும் தான் என்னன்னு தெரிஞ்சுது. யூஎக்ஸில் வந்து அவங்களுக்கு என்ன இருக்குது, நிறைய இருக்குது யூஎக்ஸில், டைப்போகிராஃபி, அப்புறம் யூசர் ஃப்ளோ, ஃபயர் ஃப்ரேமிங், அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு என்னன்னே தெரியல, யூசர் பர்சன் அது மாதிரிலாம் இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து யூஐ நான் படித்தேன் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி அவங்க வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க யூஎக்ஸ்க்கு, ஒரு 90,000 80,000 மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் வந்து அவர் படிச்சுட்டு எனக்கு என்னன்னே புரியல யூஎக்ஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே ட்ராப் அவுட் பண்ணிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணார். அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இங்கே வந்து எல்லாம் சொல்லி தருவாங்க. நீங்கள் வந்து சார் கிட்ட எப்போ டவுட் கேட்கலாம், சாரும் வந்து கைட் நல்லா பண்ணுவாங்க. ஓகே, சூப்பர். ஸோ டிமென்டி அகாடமியை பற்றி நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போது ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்கிட்ட படிக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி கொடுத்துட்ருக்கோம்? ஃப்ரீலான்சிங் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வர ப்ராஜெக்டை வந்து ஸ்டூடெண்ட் தந்துடுவாங்க. அந்த டிசைன் சின்ன டிசைனு, அப்புறம் வந்து எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி தெரியும்னால ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் வந்து இந்த ரீல்ஸ் மேக்கிங் அந்த இதெல்லாம் வந்து என்கிட்ட தந்துடுவாங்க. நான் வந்து அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துப்பேன், வீடியோகிராஃபிலாம். அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங்குக்கும் இங்கே வர ஸ்டூடெண்ட் கிட்டே சில பேருக்கு தெரிஞ்சதுன்னா அவங்ககிட்ட தந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சின்ன ஒர்க்லாம் ஃப்ரீலான்சிங் தருவாங்க. எனக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட் வந்துருக்கு. அப்புறம் அந்த மாதிரி நான் ஒரு மாதிரி ஃப்ரீலான்சிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணி நான் வந்து 20 to 30 கிட்ட ஏர்ன் பண்ணியிருப்பேன் ஃப்ரீலான்சிங்லே, வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரிலே. நான் இங்கே கட்ட ஃபீஸ் வந்து 30,000 கட்டினேன் கோர்ஸுக்கு ஃபீஸு. இப்போ அந்த 30,000 எடுத்துட்டேன் திரும்ப. ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட் மட்டும் சொல்லிக் கொடுக்குறோம். ஆக்சுவலாக ஏதாவது என்னென்னா நீங்கள் உங்கள் கோர்ஸுக்கு வரீங்கன்னா வந்து படிச்சுட்டு மட்டும் போங்க அப்படின்னு இல்லாமல் உங்களை ஏர்ன் பண்ணுறதுக்கும் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதில் வந்து நம்மளுக்கு கொடுக்க வைக்கிறோம். எய்தர் வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், கிராஃபிக் டிசைனிங்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து ரீல்ஸ் எடிட்டராக இருங்க, இல்லைனா வந்து நீங்கள் வந்து டிசைனராக இருங்க, யாராக இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒர்க்கு கொடுக்குறோம். அந்த ஒர்க் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பே பண்ணுறது தயாராக இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் எந்த அகாடமியும் பண்ணுறதே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ உள்ளே வாங்க, படிச்சுட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் மீ அப்படின்னு தான் இருக்கும். பட் டிமென்டி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இண்டிவிஜுவலாக பீப்புளை ரொம்ப பர்சனலாக அவங்கக்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குதோ அந்த ஸ்கில்லை எடுத்து அவங்கள பெரிய ஒரு போர்ஷனாக மாற்றணுன்றது எங்களோட எய்மு. சூப்பர். ஸோ இப்போது இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்குன்னு என்னென்ன மாதிரியான கைடன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க? இன்டர்வியூக்கு தனியாக வந்து ஒரு செக்ஷனே எடுக்கிறாங்க. இவங்க காலையில் 6 o'clock ஒரு ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பாங்க. எப்படி அதில் ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது, அவங்க கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறது, இங்கிலீஷ் எப்படி நல்லா டெவலப் பண்ணுறது, அது எல்லாமே சொல்லி தராங்க.
அந்த மாதிரி வந்து நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணி கேட்கலாம். நாளைக்கு இன்டர்வியூ, நாளைக்கு காலையில் உங்களுக்கு 8 இன்டர்வியூனா நீங்கள் நைட்டு இப்போ 9 கால் பண்ணாலும் ஃபோன் எடுத்து நீங்கள் சொல்லி தருவாங்க எப்படி என்ன பண்ணலாம், எந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஐடியா நிறையா சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அவங்க கூட, அவங்க தர டாஸ்க்கும் எங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் சைடில் இருந்து. அதனால வந்து இன்டர்வியூக்கெலாம் நல்லாவே கைட் பண்ணுவாங்க. அப்புறம் நிறையா ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்ண படித்த ஸ்டூடெண்ட்டாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் இன்டர்வியூ கிராக் பண்ணதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது, அவ்வளோவா கொஞ்சம் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அதில் கொஞ்சம் பிரச்சனை எதுவும். ஏன்னா நம்ம வந்து இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து வந்திருக்கோம். சும்மா வந்து நம்ம பண்ணுற ஒரு பிஸ்னஸ்ன்ற மாதிரி இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் என்ன தேவையோ அதை மட்டும் கிளியராக சொல்லி அதுக்கான வேலையை மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோமே தவிர்த்து உங்களை வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுன்றது ஒரு தனி ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? அதை வந்து தனியாகவே நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப்பே கண்டக்ட் பண்ணுறோம். மார்னிங் 6 AM ஒர்க் ஷாப். அது யார் ஃபஸ்ட்டு மார்னிங் 6 AMக்கு வந்து உட்காரவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ மார்னிங் 6 AMக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 7 AM க்ளோஸ் பண்ணுவோம். எவ்ரி மந்த்து 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி கண்டினியூஸ் மோட்டிவேஷன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கானே ஒர்க் ஷாப்பு. இதை நீங்கள் வந்து Mentee அகாடமி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா 3000 rupees வந்து வாங்கவே மாட்டோம். பட் அதுவே வெளியிலேருந்து யாராவது ஜாயின் பண்ணுறாங்கன்னா 3000 ரூபா சார்ஜ் பண்ணிட்டு தான் நாங்கள் உங்களை வந்து அலோவ் பண்ணுவோம். எவ்ரி மந்த் என்னுடைய செஷன் தான் அது. ஸோ மார்னிங் 6 AM to 7 AM நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒன்லி ஃபார் இன்டர்வியூ கிராக்கிங். ஏன் தெரியுமா அதை பண்ணிகிட்ருக்கோம்? ஆக்சுவலாக நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ அகாடமியில் படிச்சிடுறாங்க. பட் தே ஆர் நாட் சப்போர்ட்டிங் ஃபார் கெட்டிங் ஜாப். இந்த ஜாப் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணுறோம், எனர்ஜைஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன தேவைப்படுதுன்ற விஷயத்த சொல்லித்தரோம். அதே மாதிரி சஸ்டெயின் பண்ண வைக்கணும். நீங்கள் ஜாபுக்குள்ளே வர்றது மட்டும் முக்கியம் கிடையாது. நீங்கள் வந்து படித்தது மட்டும் முக்கியம் கிடையாது. அந்த படித்த விஷயத்த வந்து சஸ்டெயினபிளாக கொண்டு போகணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு வாரம் வேலை செய்ய பார்ப்பீங்க, வேலை கிடைக்காது. 2 வாரம் பார்ப்பீங்க, 3 வாரம் பார்ப்பீங்க, 4ஆவது வாரம் UX செட் ஆகாது, நம்ம பழைய நிலைமைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னது நீங்கள் அமெரிக்காவுக்கே போயிடுங்க சிவாஜி அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் இடம் பழைய நிலைமைக்கே போயிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் போயிடக்கூடாது. போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அடுத்த வரவனுக்கு வேலை போயிடும். ஸோ யூ நீட் டு பி a ப்ராக்ரஸ் டிசைனர். நீங்கள் ப்ராக்ரஸில் இருந்தால் ஆகணும். எய்தர் 6 months or 1 year நீங்கள் ப்ராக்ரஸில் இருந்தால் மட்டும்தான் UX டிசைனர், இல்லைனா கிடையவே கிடையாது. நீங்கள் ப்ராக்ரஸை விட்டு டிவேட் ஆடிட்டிங்கனாலுமே உங்களுடைய சோலி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் ப்ராக்ரஸில் இருக்கிறது எப்படின்றது தான் அந்த 1 month ஒர்க் ஷாப்பில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து முதல் ஃபெட்டப்பே ஆகக்கூடாது. நீங்கள் வந்து வேலை கிடைக்கல, வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஃபெட்டப்பே ஆகக்கூடாது. யூ நீட் டு பி கண்டினியூ ப்ராசஸ். எங்கள் டீம் கூட ஜாயின் பண்ணி இன்டர்ன்ஷிப் கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ப்ராக்ரஸ். லைஃப்பில் ப்ராக்ரஸ் பண்ணுங்கள். எப்படி வந்து கிரிக்கெட்டில் ஒரு ரன் அடிக்கிறோமோ அது மாதிரி தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டிசைன் பண்ணி நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுடைய லிங்க்டின்லேயும் போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் ப்ராக்ரஸில் இருக்க முடியும். ஸோ அதை தான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ இது மூலியமாகவே ஈஸியாக எங்களுடைய ஸ்டூடெண்ட் என்ன ஆகிறாங்க, கான்ஃபிடென்ட்டாக ஆகிறாங்க, இன்டர்வியூ கிராக் பண்ணுறாங்க. அதே போல் நிறைய பேருக்கு கைடன்ஸும் கொடுத்துருக்கேன். அதாவது எங்கெங்கேயோ படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்ற ஃபெட்டப்பில் இருக்கிறவங்கள கூட எனர்ஜைஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி இன்றைக்கி நல்ல இன்டர்ன்ஷிப்பில் இருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி என்கிட்ட இந்த மார்னிங் ஒர்க் ஷாப்பில் வந்து பெனிஃபிட்டட் ஆகியிருக்காங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் எங்கேயோ ஒரு அகாடமியில் படிச்சிட்டிங்க, இல்லை நான் வந்து எப்படியாவது UX இன்டர்வியூ கிராக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் என் கூட வந்து இந்த 1-on-1 ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறேன் இல்லையா, இதில் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 2.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, ஒரு டைம் எனக்கு ஃபோன் பண்ணி, ப்ரோ இந்த மாதிரி நான் அகாடமிலாம் போய் படிக்கல, பட் ஏதோ ஒரு காரணத்தால் டிசைனர் ஆகிட்டேன், இப்போ ஒரு மாதத்துக்கு 35,000 வாங்கிட்டு இருக்கேன், பட் என்னால் வந்து அடுத்த ஜாப்குள்ளே போக முடியாது, ரொம்ப ரிஸ்ட்ரிக்டான ஃபீல் ஆகிறேன்னு சொன்னாங்க. 1 hour செஷன் வச்சேன் அவங்களுக்கு. அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் இந்தந்த லைன்லலாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வர முடியும் சொன்னேன். ஒரே மாதத்தில் ஷி காட் அ ஜாப். 60,000 சேலரியில் அடுத்த ஒரு கம்பெனியில் ஜாப் கிடச்சிது அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தான் தெரியும் என்ன தேவைப்படுது என்ன தேவையில்லை. உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி க்ரோத்லாம் வந்துட்டுருக்குன்றது தெரியணும். நீங்கள் இன்னும் பழைய விஷயத்தையே படிச்சுட்டு இருப்பீங்க, அதை விட அட்வான்ஸாக அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் UX டிசைனர் ஆகணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். அந்த மாதிரி என்கிட்ட வந்து UX ஸ்டார்ட் பண்ணும்போது டிசைனுக்கு முக்கியமானது லேப்டாப். என்கிட்ட லேப்டாப் இது வரைக்கும் என்கிட்ட லேப்டாப் இல்லை. அப்போ வந்து இங்கே தான் லேப்டாப் ப்ரொவைட் பண்ணாங்க. நான் வந்து அதாவது 2 ப்ராஜெக்ட் இப்போ முடிச்சிருக்கேன் ப்ராஜெக்ட். ஆனால் இது வரைக்குமே என்கிட்ட லேப்டாப் இல்லை. இங்கே வந்து நான் கிளாஸ்க்கு வந்தால் இல்லை இங்கே ப்ரொவைட் பண்ண லேப்டாப் வச்சு தான் யூஸ் பண்ணி 2 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணேன். அதாவது மார்னிங் வருவேன், வந்து இங்கேயே உட்காந்து லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்துகிட்டு வந்து இங்கேயே ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமாக அப்படி தான் கம்ப்ளீட் பண்ணி நான் முடித்தேன்.
அதனால அது கொஞ்சம், அதனால லேப்டாப்லாம் நீங்கள் இல்லைனாலும் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இருக்குது. எஸ். இப்போ அவர் சொன்னது பார்த்தீங்களா, நீங்கள் கோர்ஸ் 2 மணி நேரம் படிச்சுட்டு போகிறது முக்கியம் இல்லை, நீங்கள் ஒரு ஜாபுக்கு வர மாதிரியே வந்துடுங்க. தினமும் கிளம்பி ஜாபுக்கு போகிற மாதிரி கிளம்பி வந்து மார்னிங் ஒரு 9 o'clock வாங்க, ஈவினிங் 6 o'clock போக உங்கள் மைண்ட் செட்டை பிளான் பண்ணிக்கிங்க. நான் வந்து வேலைக்கு வந்திருக்கேன், நான் UI UX டிசைனர் ஆகிட்டேன் அப்படின்ற விஷயத்த நீங்கள் பேட்டர்ன் பண்ணிட்டாலுமே ஈஸியாக நான் ஆகிடலாம், UI UX டிசைனர் ஆகிடலாம். ஸோ Mentee வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் வந்து அடிச்சிக்கவே முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் வித் லேர்னிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கிற ஒரு பிளேஸ்னால் Mentee அகாடமி தான். நாங்கள் சும்மா வந்து ஒரு அகாடமி நல்லா ஒரு UI UX கிளாஸ் எடுத்துட்டா நல்லா காசு வந்துடும் அப்படிலாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல. வி பியூர்லி கேம் ஃபார் மேக்கிங் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் அ டிசைனர். தமிழ்நாட்டிலேருந்து 1 லட்சம் பேரை டிசைனராக மாற்றணுன்றது தான் என்னோட முக்கியமான எய்மு, மோட்டிவேஷனு. அந்த ஒரு கொள்கையோடு நான் உள்ளே வந்திருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் அந்த டிசைனர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ வி வில் கனெக்ட் வித் யூ அண்ட் யூ கேன் கெட் அ ஜாப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அண்ட் அ டிசைனர் பொசிஷன். ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அஸ்பைரிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நான் மெக்கானிக்கல் முடிச்சிட்டேன், சிவில் முடிச்சிட்டேன், சம்மந்தமே இல்லாமல் ஒரு டிகிரி பண்ணிட்டேன், எப்படியாவது நான் ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா, எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க. ஃபார்ஷூராக சொல்கிறேன், உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை கிடைக்கும். ஸோ பாலா, ஃபைனலாக உங்களோட ஏதாவது வார்த்தைகள் இருந்தால் சொல்லுங்கள். Menteeயோடைய ஃபைனல், அதாவது எப்படிலாம் அவங்களுடைய இப்போ நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கீங்க இல்லையா, இப்போ அடுத்து என்ன உங்களோட பிளான் இருக்குது? ஆக்சுவலாக அடுத்து என்னென்ன பிளான் இருக்குன்னா, இன்னும் நிறையா கற்றுக்கணும். அதாவது லேர்னிங் தான் அதில் முக்கியம். இன்னும் நிறையா கற்றுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு போகாமல் நீங்கள் வந்து எவ்வளோக்குள்ள கற்றுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் வந்து அவங்க அதாவது ஸோ எவ்வளோ நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இதாக இருக்கும். அதாவது வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். எப்போ திடீர்னு வேலை வரணும்னு சொல்ல முடியாது. நீங்கள் யூனிட் பி லைக் திஸ் இப்படி இருந்தால் தான் ஜாப் வரும்போது நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளே போக முடியும். அப்படியே அக்கடான்னு இருந்தீங்கன்னா ஜாப் வரும்போது பார்த்துக்கலாம், ஜாப் வரும்போது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலான்னு இருந்தீங்கன்னா ஒன்றும் முடியாது. இப்போது நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறியோ அதே தான் லாஸ்ட் வரையும். ஸோ அதனால் Day 1 நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய என்டையர் வருஷமும் நீங்கள் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வேலை கிடைச்சிரும். இதுதான் அவர் சொல்ல வர்றாரு. லேர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதே மாதிரி UI UX டிசைன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 1 time ஜேர்னி கிடையாது, இட்ஸ் அ லைஃப் டைம் ஜேர்னி. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெண்டு மாறிட்டே இருக்கும், எவால்வ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதை கற்றுக்கிறதுலாம் இருக்குது உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ இது போல் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ பாலா, தேங்க்யூ ஸோ மச். நல்லா பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை, டாட்டா.